வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான, பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. நாம இன்னைக்கு 12 ஃப்ரேசஸ் பார்க்க போறோம். ஸோ என்ன மாதிரி ஃப்ரேசஸ் அப்படின்னா, நம்ம பேசுறப்போ உண்மைய சொல்லணும்னா, ஓப்பனா சொல்லணும்னா, குறிப்பா சொல்லணும்னா, கரெக்ட்டா சொல்லணும்னா, நியாயமா சொல்லணும்னா, இந்த மாரிலாம் நெறைய சொல்லுவோம் இல்லையா? வேற விதமா சொல்லணும்னா, எதார்த்தமா சொல்லணும்னா, இந்த மாரிலாம் நெறைய சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இவ்வளோத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோணுதானா? இதுல பெரும்பாலான ஃப்ரேசஸ் வந்து நம்ம டே டு டே கான்வர்சேஷன்ல ரொம்ப சிம்பிளா நம்ம எப்பவுமே யூஸ் பண்றது தான். உங்களுக்கு நீங்க ஒரு தடவ பார்த்தீங்களானாலே உங்களுக்கு அது ஞாபகம் வந்துடும். பெருசா ஒண்ணும் கஷ்டம் இல்ல. ஸோ ஒவ்வொரு ஃப்ரேஸா அப்படியே எக்ஸாம்பிள்ஸோட வரிசையா பார்த்துட்டே வரலாம். இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி சொல்றதுக்கு உண்மையா சொல்லணும்னா, வெளிப்படையா சொல்லணும்னா, அந்த மாரி சொல்றதுக்கு நம்ம வந்து டு பி பிளஸ் அட்ஜெக்டிவ் இந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ண போறோம். ஸோ வேற விதமாவும் சொல்லலாம். பட் இது ரொம்ப காமன் அப்படின்றதுனால இந்த ஸ்ட்ரக்சர எல்லாத்துக்குமே நம்ம அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டு பி பிளஸ் அட்ஜெக்டிவ் இப்படி நம்ம சொல்லப் போறோம். இது அப்படியே ஒரு சென்டென்ஸோடைய பிகினிங்ல நீங்க சேர்த்துக்க வேண்டியது தான். இப்ப எக்ஸாம்பிள்க்கு உண்மைய சொல்லணும்னா, அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். எப்ப நம்ம சொல்லுவோம்? நம்ம வந்து அடுத்தவங்க மனசு புண்படாம இருக்கிறதுக்காக, கொஞ்சம் டீசென்ட்டா சொல்லணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஓப்பனா சொல்ல மாட்டோம் சில விஷயத்த. சும்மா சாதாரணமா ஒண்ணு சொல்லுவோம். அப்புறமா மத்தவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க கிட்ட உண்மைய சொல்லணும்னா எனக்கு அது பிடிக்கவே இல்ல. இருந்தாலும் என்ன பண்றதுன்னு சொன்னேன். அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி சொல்றதுக்கு தான். டு பி ஹானஸ்ட் உண்மையா சொல்லணும்னா அப்படின்னு சொல்றதுக்கு டு பி ஹானஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உண்மையா சொல்லணும்னா எனக்கு அந்த உணவு பிடிக்கவே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஐ டிட்ன்ட் லைக் த ஃபுட். ஐ டிட்ன்ட் லைக் த ஃபுட் அட் ஆல். நம்ம வந்து எம்பசைஸ் பண்றோம். பிடிக்கவே இல்ல அப்படின்னு. To be honest, I didn't like the food at all. To be honest, I didn't like the food at all. அப்படி சொல்லுவோம் இல்லையா? அடுத்தது வெளிப்படையா சொல்லணும்னா, ஓப்பனா சொல்லணும்னா, அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ என் மனசுல இருக்கிறத அப்படியே ஓப்பனா சொல்றேன். அப்படி சொல்றதுக்கு. எனக்கு என்னவோ அந்த உடை அவளுக்கு பொருத்தமா இல்லைங்கிற மாரி தோணுது. அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ வெளிப்படையா சொல்லணும்னா, அந்த உடை அவளுக்கு பொருத்தமாவே இல்ல. அப்படி சொல்லப் போறோம். அப்போ இந்த உடை திஸ் டிரெஸ் டசன்ட் சூட் ஹர் அவளுக்கு சூட் ஆகல. திஸ் டிரெஸ் டசன்ட் சூட் ஹர் அட் ஆல். இந்த அட் ஆல் வந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கிறத பொறுத்து அவளுக்கு உடை பொருத்தமாக இல்லை அப்படின்னா திஸ் டிரெஸ் டசன்ட் சூட் ஹர் சுத்தமா பொருத்தமா இல்லை அப்படி சொன்னோம்னா நம்ம எம்பசைஸ் பண்றதுக்கு அட்டால சேர்த்துப்போம். ஸோ இந்த இடத்துல வெளிப்படையா சொல்லணும்னா டு பி ஃப்ராங்க் டு பி ஃப்ராங்க் திஸ் டிரெஸ் டசன்ட் சூட் ஹர் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ டு பி ஹானஸ்ட் பார்த்தோம், டு பி ஃப்ராங்க் பார்த்தோம். அடுத்தது சரியா சொல்லணும்னா, இந்த இடத்துல நாம சரியா சொல்லணும்னா அப்படின்னா, கரெக்ட்டா சொல்லணும்னா, அக்யூரேட்டா சொல்லணும்னா, அந்த மாரி மீன் பண்றோம். இப்போ ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும்? ஒரு 5:45க்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, இன்னும் கரெக்ட்டா அக்யூரேட்டா சொல்லணும்னா, அது வந்து 5:42க்கெல்லாம் வந்துடும். அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மாரி சொல்றதுக்கு தான் நம்ம டு பி ப்ரிசைஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டு பி ப்ரிசைஸ், the train will arrive at 5:42 p.m. To be precise, the train will arrive at 5:42 p.m. இப்போ இதே மாதிரி டு பி ப்ரிசைஸ் மாதிரி நம்ம இன்னொரு வார்த்தை கூட யூஸ் பண்ணுவோம். எக்ஸாக்ட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? 25 பேர் இருக்காங்க. சுமாரா ஒரு 25 பேர் இருக்காங்க. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா ஒரு 23 பேர் இருக்காங்க. அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ சரியாக சொல்லணும்னா டு பி எக்ஸாக்ட் there are 23 students in the class. To be exact, there are 23 students in the class. அடுத்து நம்ம பார்க்க போறது டு பி ஸ்பெசிஃபிக். டு பி ஸ்பெசிஃபிக்னா குறிப்பா சொல்லணும்னா, இது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிராடரான ஒரு விஷயத்த நம்ம சொல்லிடுவோம். அதுல குறிப்பா இது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம டு பி ஸ்பெசிஃபிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அவளுக்கு வந்து மில்க் ஸ்வீட்ஸ் எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, மில்க் பேடா இருக்கு இல்லையா? அதுதான் அவளுடைய ஃபேவரைட் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஒரு பிராடரான ஒரு கேட்டகரிய சொல்லிட்டு, அதுல குறிப்பா எது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ she likes milk sweets. She likes all the milk sweets. And to be specific, milk beda is her favorite. Milk beda is her favorite. அப்படின்றத ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்றோம். இப்போ இந்த வைரஸ் வந்து ஏஜ்டு பீப்புளை தான் அஃபெக்ட் பண்ணும். அதுலயும் குறிப்பா 60 வயசுக்கு மேல உள்ளவங்கள. அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த சென்டென்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நியாயமா சொல்லணும்னா பாரு இது நியாயமா? நியாயமா சொல்லணும்னா நீ இது இப்படி பண்ணியிருந்திருக்கணும். அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு டு பி ஃபேர். ஸோ அவர் வந்து சரியாவே ஒர்க் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னு ஒருத்தவங்கள நம்ம சொல்றோம். அப்புறம் நம்ம சொல்றோம், பார் நியாயமா சொல்லணும்னா அவருக்கான வாய்ப்பே நீ வழங்கல.
அவர் தன்னை நிரூபிக்க அவருக்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ பாசிவ் வாய்ஸ் இல்லையா? ஸோ அவருக்கு வழங்கப்படவில்லை, வாய்ப்பு வழங்கப்படவில்லை. He was not given any opportunities. எந்த வாய்ப்பும் வழங்கல. He was not given any opportunities. எதுக்கு? To prove himself. To be fair. He was not given any opportunity to prove himself. தெளிவா சொல்லணும்னா, தெளிவா நான் கிளியரா சொல்றேன். இப்ப நான் கிளியரா சொல்லிடுறேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி சொல்லுவோம். பாரு, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So to be clear, I'm not responsible for this mistake. To be clear, I'm not responsible for this mistake. So ஏதாவது ஒரு விஷயத்த இங்க பாரு தெளிவா சொல்லிடுறேன், இவ்வளவுதான் அப்படி சொல்றதுக்கு. இப்ப இதுலயே இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம to be clear cut அப்படின்ற ஃப்ரேஸை கூட யூஸ் பண்ணுவோம். இது என்னன்னா தெளிவா சந்தேகத்துக்கு இடம் இல்லாம ஃபைனலா சொல்லிடுறேன் இதான் அப்படின்னு சொல்றப்பதான் நம்ம வந்து to be clear cut. இது வந்து தமிழ்லயே நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி தான், கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறேன் அப்படி சொல்லிடுவோம். இதுதான், இதுக்கப்புறம் திரும்ப வந்து நிக்க கூடாது அந்த மாதிரி இடங்கள்ல. ஸோ தெளிவா எந்த டவுட்டும் இல்லாம ஃபைனலா சொல்றேன், இதுதான் இறுதி முடிவு, இதுல எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படி சொல்ல போறோம். அப்ப to be clear cut, the decision is final and it cannot be changed. To be clear cut, the decision is final and cannot be changed. ஸோ நீங்க அப்படியே நீங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு தடவை நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போறது சுருக்கமா சொல்ல போனா, மீட்டிங் போனியே என்ன நடந்துச்சு அப்படி சுருக்கமா சொல்லு, டக்குன்னு சொல்லு அப்படி சொல்லுவோம். டக்குன்னு சொல்லு என்ன நடந்துச்சுங்கிறது ஷார்ட்டா சொல்லு அப்படி சொல்றோம். அப்ப டு பி பிரீஃப், டு பி பிரீஃப். இப்போ மீட்டிங்ல என்ன நடந்துச்சுன்னா, நம்ம நினைச்ச மாதிரி அந்த கான்ட்ராக்ட்ல ஒன்றும் சைன் ஆகல. ஏன் சைன் ஆகல என்னங்கிறது அப்புறம் நம்ம டீட்டெயிலா சொல்லிக்குவோம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா பிரீஃபா இதான் நடந்துச்சு அப்படி சொல்றது. அப்போ the contract was not signed as we expected. The contract was not signed as we expected. To be brief, the contract was not signed as we expected. இன்னும் டீட்டெயிலா சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டக்குன்னு என்ன விஷயங்கிறத சொல்றதுக்கு. அடுத்த ஃப்ரேஸ் யதார்த்தத்தை சொல்லணும்னா, யதார்த்தத்தை சொல்லணும்னா அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயம் நடைமுறையில் சாத்தியம், சாத்தியம் இல்லை, இது நடக்க முடியும், நடக்க முடியாது, இந்த மாதிரி விஷயத்த சொல்றதுக்கு தான் நம்ம பாருங்க யதார்த்தத்தை சொல்றேன், இதெல்லாம் பாசிபிளே இல்லை இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இதுக்கு தான் டு பி ரியலிஸ்டிக். இப்போ ஆஃபீஸ்ல ஒரு வேலையை கொடுக்குறாங்க, எல்லாரும் நாளைக்குள்ள அதை முடிக்கணுங்கிறாங்க. உடனே எல்லாரும் எப்படி சொல்றதுன்னு பயந்துட்டு ஓகே ஓகே ஷியோர் ஷியோர் முடிச்சிடறோம் அப்படி சொல்லுவாங்க. அப்ப யாராவது ஒருத்தர் தான் சார் டு பி ரியலிஸ்டிக், இது வந்து பாசிபிளே இல்லை, இதுக்கு வந்து இப்படி எல்லாம் இருக்கு, இப்படி இருந்தா இதை செய்ய முடியாது, இந்த மாதிரி எடுத்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை தான் நம்ம வந்து டு பி ரியலிஸ்டிக், ஒரு விஷயம் பாசிபிளா இல்லையா இதை சொல்றதுக்கு. ஸோ யதார்த்தத்தை சொல்லணும்னா இதை ஒரு நாள்ல முடிக்க முடியாது. finish this in one day. To be realistic, we can't finish this in one day. அடுத்தது உறுதியா சொல்லணும்னா to be sure. உறுதியா சொல்லணும்னா அப்படின்னு சொல்றதுக்கு to be sure. ஸோ உறுதியா சொல்லணும்னா இன்னுமே நமக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் தேவை, அதெல்லாம் கிடைச்சாதான் நம்ம உறுதியா சொல்ல முடியும் அப்படி சொல்ல போறோம். இப்போ we need a few more information. We need more information. To be sure, we need more information. அடுத்தது இந்த டு பி ரியலிஸ்டிக் அண்ட் டு பி ப்ராக்டிக்கல், இது ரெண்டத்தையுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம டு பி ரியலிஸ்டிக் அப்படின்னா நடைமுறையில் ஒரு விஷயம் பாசிபிளா இல்லையா அப்படி சொல்றதுக்கு தான் டு பி ரியலிஸ்டிக் சொன்னோம். நடைமுறைக்கு எது ஒத்து வரும், எது பயனுள்ளது, அதை சொல்றது தான் டு பி ப்ராக்டிக்கல். இப்பாரு ஏற்கனவே இருக்கிறதையே கொஞ்சம் சரி பண்ணி யூஸ் பண்றதா இப்போதைக்கு நல்லது. புதுசா எக்யூப்மெண்ட் வாங்குறதை விட அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் வருமானு தெரியாது. ஸோ நான் வந்து ஒரு ஆஃபீஸ் ரிலேட்டட் விஷயமா சொல்றேன். இதை நம்ம வந்து நம்ம ஃபேமிலி விஷயத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நடைமுறைக்கு பயனுள்ளதா இல்லையா அதை சொல்றதுக்கு தான் டு பி ப்ராக்டிக்கல். ஸோ இந்த இடத்துல நாம வந்து புதுசா ஒன்றை வாங்குவதை விட பழசை யூஸ் பண்றது சீப், நல்லது அப்படி நம்ம சொல்றோம். அப்போ we should use the old equipment. We should use the old equipment. பழசையே நம்ம பயன்படுத்தணும் புதுசா வாங்குவதை விட, instead of buying new one. But to be practical, we should use the old equipment instead of buying a new one. Instead of buying a new equipment ன்னு சொல்லாம ஒரே விஷயத்தை திரும்ப சொல்லாம நம்ம இந்த இடத்துல one அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டு பி ரியலிஸ்டிக் அண்ட் டு பி ப்ராக்டிக்கலுக்கு தான் டிஃப்ரென்ஸ். ஒரு விஷயம் நடைமுறையில் வாய்ப்பு இருக்கா இல்லையா, செய்ய முடியுமா முடியாதா, அதை சொல்றது டு பி ரியலிஸ்டிக்.
நடைமுறைக்கு எது பயனுள்ளது அப்படி சொல்றது டு பி பிராக்டிகல். இப்ப நம்ம சொல்றது கொஞ்சம் டிஃபரண்டான ஒரு ஃப்ரேஸ். இந்த டு பி பிளஸ் அட்ஜெக்டிவ் அதுலேருந்து மாறி வேற ஒண்ணு சொல்லப் போறோம். இது எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, இத நீ இப்படி யோசிச்சு பாரேன். இது இப்படி கிடையாது. நீ இத இந்த விதமா யோசிச்சு பாரேன். அப்படி சொல்றது. இத நம்ம வேற விதமா நம்ம சொல்லணும்னா, இப்படி சொல்லலாம். அப்படி சொல்றது. அவ என்ன அப்படி பொய் சொல்லிட்டா? அப்படின்னு நம்ம சொல்றோம். அவ பொய்யெல்லாம் சொல்லல. நீ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாரேன். எதுக்கு பிரச்சனைன்னு சில விஷயங்கள அவ சொல்லாம விட்டுட்டா அவ்வளோதான். அப்படி நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாரி வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால், அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம டு புட் இட் அனதர் வே அப்படின்ற ஃப்ரேஸ நம்ம யூஸ் பண்ணுவோம். அவ பொய் சொல்லல. ஷி டிட்ன்ட் லை. வேற விதமா சொல்லணும்னா, டு புட் இட் அனதர் வே சில விஷயங்கள அவ விட்டுட்டா அவ்வளோதான். ஷி ஜஸ்ட் லெஃப்ட் அவுட் சம் டீட்டெயில்ஸ். ஷி டிட்ன்ட் லை. டு புட் இட் அனதர் வே ஷி ஜஸ்ட் லெஃப்ட் அவுட் சம் டீட்டெயில்ஸ். இது தவிரவும் இந்த மாரி நம்ம நெறைய விஷயங்கள் சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாரி குறிப்பா, இதுக்கு என்ன இங்கிலீஷ்ல அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரேசஸ் மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணினதானா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு நான் அப்படியே சொல்லிடுறேன் ரிப்ளைல. நாம இப்ப பார்த்த எல்லா ஃப்ரேசஸோட அப்ஸ்ட்ராக்ட் இங்க இருக்கு. இத நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோல நாம டு பி ஹானஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு இந்த டு பி பிராக்டிகல் வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த ஃப்ரேசஸ நீங்க நெறைய சென்டென்சஸ் நீங்க தனியா ஃப்ரேம் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். Thank you so much.